திருவாசகம் சூட்டி தமிழோதி 4000 சொல்லி தாழ்வடங்களாக முச்சங்க தமிழணிந்து தீவினை நீக்கும் திருமந்திரம் சொல்லி காவிய மாமணி கம்ப முடிகவித்து ஆவி உருக்கும் அருப்பாவால் அர்ச்சித்து திருப்புகழை கூத்தாடி கும்பிட்டு தேவாதி தேவனடி சேர்ந்திடுவோம் எம்பாய். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பில் நீரொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப் போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூடாமணியும் நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடுவாழி. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ பொருவடிவேலும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலக்கண்களும் குருவடிவாகி என் உள்ளம் குளிர பொதி கொண்டவே. ஒக்கும் வரவும் இரவும் பகலும் புறமும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என்னை தன்வசமாய் ஆக்கும் அருமுகவா சொல்லொணாது இந்த ஆனந்தமே. அன்பார்ந்த சான்றோர்களே, பெருமக்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய இருபெரும் துருவங்களே, அமைதி காத்து அரங்கை அழகுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு உங்களுடைய அழகு முகங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இன்று கிடைத்தது. அது உலக திருக்குறள் பேரவை மூலமாகவும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் மூலமாகவும் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தனக்கு கிடைத்த வாய்ப்பை எனக்கு தந்துவிட்டு கடல் தாண்டி சென்ற ஐயா பூவேப்பா அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒருங்கிணைப்பாளர் அந்த பதத்தை சொல்லவே கொஞ்சம் பயமாக இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து என்னை இங்கு அழைத்து வந்த அம்மா கவிதா அவர்களுக்கு அந்த பெயரை கேட்ட உடனேயே புவியினுக்கு அணியாகி ஆன்ற பொருள் தந்த புலத்திற்காகி சவியறத் தெளிந்து தன்னன் ஒழுக்கமும் உடையதாகி அவியகத் துறைகள் தாங்கி ஐந்தினை நெறியலாகி சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார் என்று கம்பநாட்டாழ்வார் சொன்ன அந்த பாடல்தான் இந்த கவியை பார்த்த போது எனக்கு தோன்றியது. புவியினுக்கு அழியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்திற்காகி சவியறத் தெளிந்து
தன்னன்று ஒழுக்கமும் உடையதாகி சான்றோ அவி ஆக துறைகள் தாங்கி ஐந்திரை நெறி அளாவி சான்றோர் கவியென கிடந்த கோதாவரி நதியினுடைய நீரோட்டம் அதன் தெளிவினுடைய ஆற்று போக்கு சான்றோர் கவிதையை போல இருந்தது என்று கம்பநாட்டாழ்வார் சொல்லுவார் ஆரண்ய காண்டத்திலே. அதை போல இன்றைய தினம் நம்முடைய அம்மா கவிதா அவர்கள் இங்கு ஆற்றிய உரை மிகவும் சீரும் சிறப்பு வாய்ந்த ஒரு உரையாக இருந்ததை எண்ணி பேருக்கு தகுந்த பேச்சா அல்லது பேச்சுக்கு தகுந்த பேரா என்று வியப்படையக்கூடிய அளவிற்கு தன்னுடைய உரையினை ஆற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அருமை இளவல் மாணவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய பேச்சு வர வர மெருகேறி வருகிறது. கூட்டத்துக்கு கூட்டம் அவர் சொல்லத் தொடங்குகிற அந்த பாரதி பாடலோடு தன்னுடைய கருத்தையும் பொருந்து வண்ணம் இணைத்து வந்திருக்கக்கூடிய சான்றோர்களை வரவேற்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் சொல் செறிவும் சொல் வன்மையும் வாய்ந்தவராக அருமை இளவல் மானவர்மன் அவர்கள் விளங்குகிறார்கள். இவர்களெல்லாம் வீற்றிருக்கக்கூடிய அந்த அவையிலே எதிரே வீற்றிருக்கக்கூடிய சான்றோர்கள் முன்னிலையிலே 65வது அதிகாரமாகிய சொல்வன்மையை பற்றி கொஞ்ச நேரம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. அருமை சான்றோர்களே, சொல் என்ற சொல்லுக்கு என்னவெல்லாம் பொருள் உண்டு என்றால், தொல்காப்பியர் சொல்லதிகாரத்தினுடைய கிளவியாக்கத்தில் காலம் உலகம் என்று தொடங்கக்கூடிய அந்த நூற்பாவில் சொல் என்ற சொல்லை சொல்லியிருக்கிறார். அந்த சொல் என்ற சொல்லுக்கு உரையாசிரியர் சேனாவரையர் எழுதும் போது சொல் என்றால் நாமகள், கலைமகள் என்று பொருள் எழுதியிருக்கிறார். அதே தொல்காப்பியர் பொருளதிகாரத்தினுடைய கற்பியலில் சொல்லன ஏனது சுவைப்பினும் நீ கை தொட்டது வானோர் அமுதம் குறையுமால் எமக்கே என்று வரக்கூடிய அந்த இடத்தில் சொல் என்ற இடத்துக்கு உரை எழுத வரக்கூடிய உரையாசிரியர்கள் சொல் என்றால் சோறு என்று இருக்கிறார். தலைவியிடம் தலைவன் சொல்லுகிறான், சோறு என்று உன்னுடைய வாய் சொல்லிக் கொண்டு நீ எனக்கு நஞ்சை கொடுத்தாலும் சரி, உன் கைப்பட்டு வந்ததனால் அது எனக்கு அமுதம் போன்றது என்று தலைவன் சொல்லுவதாக தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் பதிவு செய்திருக்கிறார். அங்கே சொல் என்ற பதத்திற்கு சோறு என்று பொருள் உண்டு என்பது உரையாசிரியருடைய உரையால் தெரிகிறது. சீவக சிந்தாமணி எழுதிய திருத்தக்க தேவர் சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி சேர்ந்தவோன் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே என்று ஏமாங்கத நாட்டினுடைய நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பற்றி பாட வருகின்ற திருத்தக்க தேவர் சொல் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த சொல் என்ற பதத்திற்கு
உரையாசிரியராகிய நச்சினார்க்கினியர் பொருள் எழுதும் போது நெல் பயிர் என்கிறேன். சொல் அரும் சூழ் ஒரு நெல் பயிரானது முத்தி கதிர் வரும்போது அதனுடைய நெல் பயிரினுடைய நடு இடம் சூழ் கொண்ட பச்சை பாம்பினுடைய தோற்றம் போல் இருக்கிறது என்று சொல்லுவார். பயிராக இருக்கும் போது அது குத்திட்டு வளர வேண்டும். கதிர் வரும்போது அந்த சினையை தாங்கி நிற்க வேண்டும். கதிர் வெளியே வந்தவுடன் நிற்க வேண்டும். நின்று அந்த நெல் பயிர் முற்ற வேண்டும். முற்றிய நெல் பயிர் தலைவணங்கி நிற்க வேண்டும். எப்படி நிற்க வேண்டும் என்றால், சான்றோர்கள் பெரியோர்களுக்கு முன்னால் தலைவணங்கி நிற்பதை போல நிற்க வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு தேடி வந்த செல்வம் என்ற ஒரு திரைப்படத்திற்கு பாடல் எழுதும்போது வயலிலே விளைந்து நிற்கக்கூடிய நெல் கதிரை பார்த்து பாடுவதாக ஒரு பாடல் உண்டு. வளர்ந்து கதிர் வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முற்றி முற்ற முனையில் இருந்து பால் பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது தலை வணங்கி நிற்பதை பார்க்கின்ற அந்த நாயகன் சொல்லுகிறான், இந்த உழவனை கண்டவுடன் அந்த நெல் பயிர் பருவமடைந்த பெண் உரிய காதலனை கண்டவுடன் வணங்கி நிற்பதைப் போல வணங்கி நிற்பதாக அவர் பாடியிருக்கிறார். பருவமடைந்த பெண் போல தலையை வளைத்து தரையை பார்க்கிறாயே, நீ வளர்ந்துவிட்ட பருவப் பெண் போல் உனக்கு வெட்கமா? தலையை வளைத்து சும்மா பார்க்கிறியே தரையின் பக்கமா? என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் சொத்தம்மா என்று அந்த நெல் பயிரை பார்த்து பட்டுக்கோட்டையார் பாடியதை போல தக்கதேவரும் அந்த காலத்தில் பாடியிருக்கிறார். நெல் பயிர் வளைந்து எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இவர் வளர்ந்த பருவ பெண்ணை சொல்லுகிறார். அவர் அறிவேறிய சான்றோர்கள் பெரியவர்களுக்கு முன்னால் எவ்வாறு தலைவணங்கி நிற்பார்களோ அதை போல தலைவணங்கி நிற்கிறது என்று சொல்லி அந்த சொல் என்ற சொல்லுக்கு பதம். சொல் என்ற சொல்லுக்கு நாமகள், கலைமகள், கலாவேணி என்றெல்லாம் பொருள் சொல்லுகிறார்களே, இதுக்கு செய்யுளிலே ஆட்சி உண்டா என்றால், தண்டியலங்கார ஆசிரியர் நூலுக்கு இறைவணக்கம் பாடும்போது சொல்லின் கிடத்தி மெல்லியல் இணையடி சிந்தை வைத்து இயம்புவல் செய்யுட்கு அணியே. தண்டியலங்கார ஆசிரியர் செய்யுளுக்கு அணி இலக்கணம் சொல்லக்கூடியவர். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என்கின்ற ஐவகை இலக்கிய இலக்கணத்தில் அணிக்கு இலக்கணம் சொல்லக்கூடியவர் தண்டி அலங்காரம். அதனாலதான் அணி அலங்காரம் என்றாலே அணிதான். அதற்கு இறைவணக்கை செய்யுளாக சொல்ல வரும்போது அவர் சொல்லுகிறார், சொல்லின் கிழத்தி. சொல்லின் கிழத்தி என்றால் நாமகள். சொல் என்ற சொல்லுக்கே நாக்குன்னு பொருள், அதற்கு வாக்குன்னும் பொருள். வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி முடங்காது, பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்பதில்
சொல் என்ற சொல்லுக்கு வாக்கு. நாவுக்கரசரை வாக்கரையர் என்று சொல்லுவார். வாக்கு அரசர், வாக்கின் வேந்தர். நா அரசு, நாக்கரசு, நாவின் வேந்து என்றெல்லாம் தெய்வ சேக்கிழார் நான் பாடிய பெரிய புராணத்திலே நாவரசரை பற்றி பாடும்போது அந்த சொல்லின் வேந்தர் என்றும் அவர் சொல்லுவார். பேசக்கூடிய வல்லமை பெற்றவர்களுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பல வார்த்தைகள் இருக்கின்றன. அதிலே சொல்லின் செல்வன் என்கின்ற ஒரு வாக்கு உண்டு. இந்த சொல்லின் செல்வன் என்ற பதத்தை கம்பநாட்டாழ்வார் அனுமனுக்கு சொல்லுவார். அனுமனுக்கு கம்பர் சொல்லுவது ராமர் சொல்லுவதாக கம்பர் சொல்லியிருப்பார். சீதையை ராவணன் சிறையெடுத்துக் கொண்டு போய்விட்டார். சீதையை தேடிக்கொண்டு இளைய பெருமாளும் ராகவனும் வந்து கொண்டிருக்கிறார்கள். கிஷ்கிந்தா பகுதிக்கு வந்து விட்டார்கள். வாலியினுடைய தொல்லைக்கு பயந்து வானத்துக்கு சென்று விட்ட சுக்ரீவனும் அனுமனும் இருக்கக்கூடிய அந்த தண்டகாரண்ய வனத்திலே இருக்கிறார்கள். அப்போது ராமனும் இலக்குவனும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மரத்தின் உச்சியிலே இருந்து பார்த்து கொண்டிருந்த சுக்ரீவன், என்னுடைய அண்ணனாகிய வாலி யாரோ இரண்டு அரக்கர்களை, இரண்டு வீரர்களை மானிட வடிவத்தில் மாற்றி தான் இந்த தண்டகாரண்யவனத்துக்குள் வரக்கூடாது என்று சாபம் இருக்கின்ற காரணத்தால் அவன் வாராது இவர்கள் இருவரையும் அனுப்பி என்னை கொள்வதற்காக அனுப்பியிருப்பான் போல இருக்கிறது. யாரோ தெரியவில்லை, அவர்கள் யாரென்று தெரிந்து கொண்டு வா என்று அனுமனிடம் சொல்லிவிட்டு சுக்ரீவன் ஒரு மலை குகையிலே ஓடி ஒளிந்து கொள்கிறான். அரசன் சொன்ன அந்த கட்டளையை ஏற்ற அனுமன் உடனே ஒரு மாணவ படிவமாக ஆகி வருகின்ற ராமனுக்கும் இலக்குவனுக்கும் முன்னாலே போய் நின்று, கவ்வை என்றாக உங்கள் வரவு, உங்களுடைய வருகை தீங்கில்லாத வருகையாக இருக்கட்டும், தீமை தராத வருகையாக இருக்கட்டும், நன்மையை சேர்க்கின்ற வருகையாக இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறான். முதல் அனுமன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கவ்வை இன்று ஆக நுங்கள் வரவு, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும் என்று வாழ்த்து. கேள்வியுற்ற ராகவன், கவ்வை இன்றாக நுங்கள் வரவென சொல்லி எம் வழி விளங்கியோய், எங்கள் பாதையிலே குறுக்கே வந்தவனே நீ யார் அப்படி என்று கேட்டார். ராமர் கேட்டது, எங்களுடைய பாதையில் குறுக்கே வந்து எங்களுக்கு வாழ்த்து சொன்ன நீ யார் என்று ஒரே ஒரு சொல்லுவார். விளக்கம் சொல்ல வருகிறான் அனுமன். மஞ்சனத்திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சனத்தகையவாகி நளிர் இரும் பணிக்கு தேம்பா கஞ்சமுத்தளர்ந்த கண்ண யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன். கேட்டது, நீ யார்? யார் நீன்னு ஒரு படமோட ஜெய்சங்கர் எடுத்த படம் பார்த்து சொல்ற. அம்மா முன்னாடி சொன்னாங்கல்ல, கண்ணகி அம்மாவை பார்த்து அவ கேட்ட, நீர்வார்கண்ணை என் முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடி
என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் அம்மா பார்த்து கேட்டார். பேராவண்ணா, எப்பவுமே கேள்வி சின்னதாக தான் இருக்கும். தஞ்சையின் மகிமையை பற்றி ஒரு 10 பக்க அளவில் ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்னு சொன்னா இவருடைய நிலம் தான் எப்பவும் கேள்வி. அதுக்கு பதில் 10 பக்கம் எழுதணும். அந்த மாதிரி எம் வழி விளங்கியோய் நீ யார் என்று அனுமனை கேட்டான் ராகவன். அழுத கண்ணீரோடு பாண்டியனுடைய அவையிலே வந்து நிற்கிறாயே, யார் நீ என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் அம்மையை பார்த்து கேட்டார். தேராமண்ணா செப்புவது உடையே, எள்ளது சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளுரு புண்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற்கடைமணி நடுநாள் நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுடர் தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்த பெரும்பெயர் புகார் என்பதி அவ்வூர் ஏசாச்சிறப்பின் இசைவிளங்கு பெருங்குடி மாசாத்து வாணியன் மகனையாகி வாழ்தல் வேண்டி மூழ்கினை துறப்ப சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு கொலை களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே என்று கண்ணகி அம்மா பாண்டியனுடைய அவையிலே தென்பாண்டி நாட்டின் தலைநகரத்திலே சொன்னதை போல கிஷ்கிந்தா நகரத்தில் நின்ற அனுமன் ராமனை பார்த்து சொல்லுகிறான், எந்த வார்த்தையை பயன்படுத்தினா எதிரி சாய்வான், எந்த சொல்லை பயன்படுத்தினால் எதிரி வசப்படுவான், எந்த வார்த்தையை சொன்னால் எதிரி நம்மை மதிப்பான் என்று தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று வேட்பத்தாம் சொல்லி பிற சொல் பயன்கோடு மாட்சியின் மாசற்றார் போல் என்று வள்ளுவப் பெருந்தகை சொன்னதை போல என்ன சொல்றான் ராமனை பார்த்து, உன் கண்ணை பார்த்த உடனேயே செந்தாமரை மலர் போன்ற உன்னுடைய கண்ணை கண்டவுடனேயே மகளிர்கள் அத்தனை பேரும் நஞ்சுண்டவர்களைப் போல மயங்கி உன் காலடியில் விடுவார்கள், அந்த அளவுக்கு அழகு பெற்ற கண்ணை உடைய அப்படின்னு சொன்ன உடனே ராமர் வீக்காயிட்டார். மஞ்சனத்திரண்ட கோல மேனி, முதல்ல சொல்ற ராமா உன் மேனி எப்படி இருக்கு, நீர் கொண்ட மேகம் போல் இருக்கிறது, ஐயோ மரகதமோ மழை முகிலோ மறி கடலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அடியாழ உடையான் என்று கம்பநாட்டாழ்வார் ஆரண்ய காண்டத்தில் சொன்னதை போல உன்னுடைய மேனி நீரை குடித்து விட்டு வரக்கூடிய நீலம் மேகம் போல இருக்கிறது. மஞ்சு என திரண்ட போல மேனியா, அழகான மேனியினை உடையவனே. திரைப்படத்துல ஒரு வகம், நீ கோச்சிட்ட கூட அழகா தான் இருக்கேன். அந்த மாதிரி அசிங்கமானவன், உலகத்திலேயே மிக மிக அசிங்கமாக இருந்தவன் சாக்ரட்டிஸ் சொல்லுவாங்க. அவனோட கூட அவனுடைய மனைவி கொடுக்கும் இடத்தில் சாக்ரட்டிஸோட மேனியே அழகன் என்று சொன்னவள் அவனுடைய மனைவி. அதை போல ஒரு ஆடை அழகாக இருக்கிறாய் என்று சொன்ன உடனேயே அவன் சாய்ந்து விடுவான் என்பதை தெரிந்து கொண்ட அனுமன் சொல்லுகிறான், மஞ்சு என திரண்ட கோல மேனியா மகளிர்க்கெல்லாம் நஞ்சு என தகையவாகி நளி இரும் பணிக்கு தேம்பா கஞ்சமுத்து அலர்ந்த கண்ண, கஞ்சம்னா தாமரை, செந்தாமரை, செந்தாமரை மலர் போல மலர்ந்திருக்கக்கூடிய கண்ணினை உடையவனே, நீ யாருன்னு என்ன கேட்டல்ல, நான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன். அப்படி என்று சொல்லிவிட்டு அடுத்தாப்புல சொல்றான்,
இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் செல்வன் மைந்தன் செம்மலுக்கு ஏவல் செய்வேன். தேவா, என் வரவு நோக்கி விம்மலுக்கு அவனும் ஏவ வினவிய வந்தேன் என்றான். எம்மலை குலமும் தாழ இசை சுமந்து எழுந்த தோழான். நான் இந்த மலையில அண்ணனுக்கு பயணித்து வந்து பதுங்கி கிடக்கிற தம்பிக்கு அமைச்சர் வேலை பார்க்கிறவன் உன் வருகையை கண்ட உடனேயே தவறாக உணர்ந்து கொண்டு பயந்து கொண்டு ஓடும் போது அவர்கள் யார் என்று பார்த்து விட்டு வா என்று சொல்லிவிட்டு ஓடினான். அதை பார்ப்பதற்காக வந்தேன். இவ்வளவுதான் இவன் சொன்னான். இதை சொன்ன உடனே ராம சொல்றாரு, மற்ற மருதுரைத்தலோடும் வலிசிலை குடிசில் மைந்தன் தேற்றமுற்று இவனின் ஊங்கு செவ்வியோர் இன்மை தேறி ஆற்றலும் நிறைவும் கல்வி அமைதியும் அறிவும் என்னும் வேற்றுமை இவனோடு இல்லையாம் என்று எண்ணி இல்லாத உலகத்தெங்கும் இங்கிவன் இசைகள் கூறத்தல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றித்தன்றே ஆர்வலி சொல்லின் செல்வன். சொல்லின் செல்வன், சொல் வல்லமை உடையவன். சொல்றார், நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்துள் உள்ளது. மேல நாநலம், அந்த நாநலம் எவ்வளவு உயர்ந்தது என்றால் அந்த நாக்கு தரக்கூடிய அழகு வேறு எந்த இடத்தில் இருந்தும் கிடைக்காது. இதே மாதிரி சான்றாண்மை அதிகாரம் 98வது 2வது குறள்ல சொல்லுவார், குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் எந்நலத்துள் உள்ளதும் அன்று. இங்கே யானலத்து உள்ளதும் அன்றுன்றாரு. அந்த எந்நலத்துள் அழகுல எது சிறந்த அழகு? குஞ்சி அழகும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்பது தமிழ் செய்தி. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டான் நன்றென்றல் கிளவேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு என்பது திருவஞ்ச மூலம். இது வனப்புன்னா எது எது வனப்பு அப்படின்னா, பேசுகின்ற பேச்சிலே எதிரியை கட்டி போட வேண்டும். சொலவலன் சோர்விலன் அஞ்சான் அவனை நிகழ் நெல்லல் யாருக்கும் அறிவு. ஒரு குரல், இந்த குரலை தலைவர் கலைஞர் அவர்கள் உருட்டா பண்ணி சொல்வார். சொலல் வலன் சோர்விலன் அஞ்சான் அவனை நிகழ்வெல்லல் யாருக்கும் அறிவு என்பது திருக்குறள். அவர் சொல்வாரு, சொலல் வலன் சோர்வு இளன் அண்ணா அவரை நிகழ்வெல்லல் யாருக்கும் அறிவு. பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சை அந்த காலத்தில் தேனியில இருந்து தஞ்சாவூருக்கு வந்த தியாகராஜன் என்பவர் நம்முடைய விபூதி வீரமுத்து பிள்ளைன்னு கடல் பக்கமா ஒரு பெரிய யானை தோட்ட வீடு ஒண்ணு, அதுல வந்து தங்கி வந்தது. மிகப்பெரிய காங்கிரஸ்காரர். பேரறிஞர் அண்ணா மாலையில 6 மணிக்கு திலகர் திடலில் பேசுவார் என்று ஒலிபெருக்கி வழியாக சொல்லிக் கொண்டு போனார்களாம்.
மதுரையில் இருந்து விபூதி வீரமுத்து பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்த தேனி தியாகராஜன் மாலையில் மதுரைக்கு போகக்கூடிய தொடர்வண்டிக்கு பயணம் வைத்திருந்தவர் அண்ணா அவர்கள் மேடையில் பேசுகிறார் என்ற சொல்லை கேள்விப்பட்டவுடன் பயணத்தை ஒத்தி வைத்துவிட்டு அடுத்த நாள் பயணமாவதற்கு தங்கிவிட்டார். வீரமுத்து கேட்டாரா, என்ன போறேன்னு சொல்லி புறப்பட்டா? இல்ல, உட்கார்ந்து இருந்த ஒலிபெருக்கு ஐயா இன்று மாலை 6 மணிக்கு பிறகு தொடரில் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுவார். ரொம்ப பெரிய பேச்சாளர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி பேசுவார்னு எனக்கு தெரியாது. அந்த பேச்சை நான் கேட்டுட்டு போக மாட்டேன். ஒரு உதவி நீ எனக்கு செய்யணும். மாடியில ஒரு ஈஸ்வரை கொண்டு போய் போடு. அந்த ஈஸ்வர்ல நான் உட்கார்ந்துட்டேன். அங்கே நான் இருக்கேங்கிறது எவனுக்கும் தெரிய வேண்டாம். அங்க உட்கார்ந்துக்கிட்டு இந்த மேடையில தானே பேசுற திலகத்தடல்ல அந்த பேச்சை நான் கேட்கிறேன் அப்படி என்று அண்ணா அவர்கள் 2 மணி நேரம் பேசிய அந்த பொழிவை கேட்ட பிறகு மெதுவா கீழே இறங்கி வந்தாராம். விபூதி வீரமுத்து கேட்டாரா, பேச்சு எப்படி இருந்துச்சு? இந்திய நாடு விடுதலை அடைந்த நேரம் 47 வாக்குல அண்ணா அவர்களுடைய பேச்சுக்கு அந்த பேச்சு எப்படி இருந்தது என்று சொல்ல வந்த தேனி தியாகராஜன் சொன்னாரா, இமய முதல் குமரி வரை இவனை போல காங்கிரஸ்ல ஒரு பேச்சாளர் இருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே சுதந்திரம் வாங்கிட்டு வாங்க. 47 சுதந்திரம் வாங்க காந்தியெல்லாம் தெரிஞ்சு. இவனை போல ஒரு பேச்சாளன் இமய முதல் குமரி வரை இருந்தார். அதுதான் அந்த பேச்சாளர். எதிரியையும் நோக்கடிக்க கூடாது. கேட்டார் பிணிக்கணும். கேட்டார்னா எப்படி? முன்னாலேயே பேச்சை கேட்டு நமக்கு நண்பரானவரையும் சரி, இப்போது நம்முடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருப்பவர்களாக இருந்தார்கள் 2 பேரையும் முன்னாலேயே எதிரியாக இருந்து நம்முடைய பேச்சை கேட்டு நம்மிடம் நண்பராக வந்தவரையும் போக விடாம பிடிச்சுக்கணும். இதுவரைக்கும் வராம இருந்துட்டு இப்ப வர்றான் பாருங்க, அவனையும் பிடிக்கணும். இவன் 2 பேரும் போய் வெளியே சொல்லுவான், பேச்சுன்னா பேச்சு, இந்தியா பேச்சு, இன்னைக்கு வராம போயிட்டு எங்க போன அப்படி என்று கேளாதவரிடம் கேட்டவர்கள் சொல்ல வேண்டும். அந்த கேளாதவர் ஐயோ இன்னைக்கு வராம போயிட்டேனே, பெரிய கிரேட் லாஸ் என்று அவன் சொல். கேட்டார் பிணிக்கும் தகையவாய், தகையினை உடையதாகவும் இருக்க வேண்டும். தகையை அவாயி, தகையவாய் பிரிக்காம ஒரு பொருள். தகை அவாய் கேளாரும் வேட்பம் விடிவதாம். வேட்ப தாம் சொல்லி பிறசல் பயன்கூட. அமைச்சனுக்கு என்ன அழகு அப்படின்னா, தாம் விரும்பினதையும் சொல்லணும். தாம் விரும்பினதை எப்படி சொல்லணும்னா, எதிரி விரும்புற மாதிரி சொல்லணும். நம்ம பேசுற பேச்சிலே அவன் கடுப்பா ஏன் பேரக்கூடாது. அவனும் விரும்புறான். வேட்ப தாம் சொல்லி தாம் வேட்பவும் சொல்ல வேண்டும், பிறர் வேட்பவும் சொல்ல வேண்டும். சொல்றதோட மட்டும் இல்ல, சொல்ல வந்தான்ல அவன் சொன்ன சொல்ல என்ன பலன் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அமைச்சருக்கு அழகு. அமைச்சருக்கு அழகு, மந்திரிக்கு அழகு, வரும் பொருள் உரைத்தல். இது 65வது அதிகாரம். இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அதிகாரம் 64வது அதிகாரம். அது அமைச்சு. அந்த அமைச்சு ஒரு முறை சோழ மன்னன் ஔவையாரை பார்த்து கேட்டானா, நான் யார அமைச்சனா வச்சுக்கிறது? நான் யார அமைச்சனா வச்சுக்கிறது? யார அமைச்சனா வச்சுக்கிறது?
யார் சொன்னாங்க, 4 வர்ணம் இருக்கு. அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர், பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்னு 4 வகையான இனத்தை சேர்ந்த வர்ணம் உள்ள மக்கள் வாழ்கிறார்கள். இவர்கள இந்த இனத்துல எந்த இனத்தை சேர்ந்தவனை நான் எனக்கு அமைச்சனா வச்சுக்கிறது அப்படின்னு கேட்கிறான் சோழமன். பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நூலனிலோ கோல் சாயும், நூல் எனிலோ, நூலனிந்த அந்தணர்களை உனக்கு அமைச்சராக வைத்துக் கொண்டால் அவன் வர்ணபேதம், சாதி வேறுபாடு, இதற்கு தகுந்தார் போல ஜாதிக்கு ஒரு நீதி என்று சொல்லி உன்னை சொல்லி உன் செங்கோல கொடுங்கோலா ஆக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் செய்வான். எனவே அவன் அன்பிட் வேண்டாம். நூல் எனிலோ கோல் சாயும், நுண் தமரேல் உன்னுடைய இனம். உன்னுடைய இனம்னா இவன் அரச வம்சம், சத்திரிய வம்சம். சத்திரிய வம்சத்தை சேர்ந்த ஒருவனை அமைச்சனாக நீ வைத்துக் கொண்டால் அவன் உனக்கு என்ன யோசனை சொல்லி தருவான் தெரியுமா? அடுத்த நாட்டை பிடிக்கணும், அடுத்த நாட்டை பிடிக்கணும், அடுத்த நாட்டு மேல படையெடுத்து போகணும், அங்கே கொள்ளை அடிக்கணும், அவர்களெல்லாம் இழுத்தாரணும், நம்ம வசமா ஆக்கிக்கணும், அந்த நாட்டையும் நம்முடைய எல்லையை பெருக்க வேண்டும் என்று சொல்லி தினம் 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 நாள் தவறினாலும் பொழுது தவறாம அடுத்த நாட்டு மேல படை தொடுக்க வேண்டும் என்று உனக்கு யோசனை சொல்லி தருவான். சண்டை போறதுக்கு தான் யோசனை சொல்லி தருவானே தவிர நல்லா இருக்கிறதுக்கு யோசனை சொல்லி தர மாட்டான். எனவே அவனும் வேண்டாம். கோலெனிலோ ஆங்கே குடிசாயும், வணிகன் இருக்கானே அவனை நீ அமைச்சனா வச்சிருக்கேன்னா வணிகன் என்ன மாதிரியான யோசனை சொல்லுவாங்க? லாப நஷ்ட கணக்கு பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் அரண்மனை கஜானாவுக்கு எப்படி பொருளை சேர்க்கறதுன்னு சொல்லி அப்படி வரி போடு, இப்படி வரி போடு, ஜிஎஸ்டி வரி போடு, இத்தனை % வரி போடு, தங்க வியாபாரிக்கு இந்த மாதிரியான வரி போடு, விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான வரி போடுன்னு சொல்லி மாட்டி வசித்து கொடுமைப்படுத்திடுவான். அதனால அவனும் வேண்டாம். யார அமைச்சனா வச்சுக்கணும்னா நாலாஞ்சாதின்னு நம்ம சொல்றோம். 4 வருணங்கள் வித்தார் நாட்டார்கள் அன்னவற்றில் மேல் வருணம் கோல் கொண்டு மேதினியை ஆழ்வருணம் நீ என்றோ பெண்ணே நினைப்பை அகற்றிவிடு, நாய் என்றே எண்ணியனை நத்தாமல் விட்டுவிடு என்று பாவேந்தர் புரட்சி கண்ணில சொன்ன மாதிரி அந்த 4 வருணங்கள்ல கீழ் வருணமாக இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் வேளாளன் நினைச்சிருக்கேன்னா அவன் உனக்கு என்ன செய்வான்னா மந்திரியும் ஆவான், வழிக்கு துணை ஆவான். அந்த அரசே அரசு சொன்னது அப்படியா? யாரை அமைச்சராக வைத்துக் கொள்ள அமைச்சருக்குரிய இலக்கணம் என்ன? அதான் அந்த வேட்பத்தான் சொல்லி பிறர் சொல் பயன் போடு. இதை நம்ம எல்லாரும் சொல்லுவோம், போட்டு வாங்குறது, விட்டு பிடிக்கிறது, துள்ள விடுறது. துள்ளுற மாடுதான் பொதி சுமக்கும். ஒழுங்கா போற மாட்டுக்கு ஒழுங்கா பாறை ஏற்றி ஓட்டிட்டு போவாங்க. ரொம்ப துள்ளுற மாட்டுக்கு பாலத்தை நிறைய ஏற்றி நல்ல மணல் உள்ள பாதையில கொண்டு இறக்கி துள்ளுனிய இப்ப துள்ளு அந்த மாட்டை வாட்டி வதச்சிருவாங்க. அதனாலதான் மடுத்த வாயெல்லாம் பகடன் நான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து என்றாங்க எங்களுக்கு இருந்தது. அந்த மாதிரி அமைச்சனாக இருக்கவன் அடுத்தவனுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லி அங்கிருந்து பெற வேண்டும். அதனாலதான் சொன்னாரு, இல்லாத உலகத்தெங்கும் இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்று. 4 தொடர் சொன்னான்.
மகளிர்க்கெல்லாம் நஞ்சு போன்ற அழகான கண்ணினை உடையவன் நீ, மேகம் போன்ற குளிர்ந்த நிறத்தில் நீர் கொண்ட மேகம் போல மையுண்ட மேகம் போல குளிர்ந்த மேனியை உடையவன் நீ, நான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வைத்து வந்தவன், இந்த மலையில இருந்து வாழக்கூடிய சுக்ரீவனுக்கு அமைச்சன். இதுதான் சொன்னது. இதை வச்சுக்கிட்டு அவள் இவன் எப்பேற்பட்டவன் எடை போடுறான் ராமன். ஏன்னா ராமன் முடிசூட்டிக் கொள்வதற்காக அவனுக்கு யோசனை சொல்ல வேண்டும் என்று வசிஷ்டரை அனுப்பி வைக்கிறார் தசரதன். அவன்கிட்ட போய் சொல்றார் வசிஷ்டர், அமைச்சர்கள்லாம் எப்படி இருக்காங்க? தம் உயிருக்கு உறுதி என்னார், தலைமகன் விழுந்த போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர், செம்மையில் திறம்பலில்லா தேக்கத்தார், தெரியும் காலம் உண்மையும் உணரவல்லார், உண்மையே உண்மையும். 3 காலம், போன காலம் எப்படி போச்சுங்கிறது அமைச்சருக்கு தெரியணும், நடக்கிற காலம் எப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரியணும், இனி வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதும் அவனுக்கு தெரியணும். இந்த 3 காலமும் தெரிஞ்சதை வாங்கிட்டு ஒரு காலத்துக்குரிய நடப்ப சொல் 3ஐயும் சொல்லி கொலைக்கு விட்டு ராஜாவை மண்டை வச்சு விட்டுருவார். தெரியும் காலம் உண்மையும் உணர வந்தால் ஒருமையே ஒளியும் நீரார் என்று சொன்னார். அதை போல அமைச்சனானவன் எப்படி இருக்கிறது? சொல்ல எப்படி சொல்லணுங்கிறார் வள்ளுவர். சொல்லுங்கள் சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் ஒரு சொல்லு சொன்னா அந்த சொல்லை எடுத்துட்டு வேற சொல்ல நம்ம போட்டுக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறது, நானே நினைச்சு அதை எடுத்து விட்டு இருக்கிறது மாதிரியான சொல்லக்கூடாதுதான். போட்டா போட்டதுதான், அது மறுபடியும் அதுல கையே இருக்குது. அந்த மாதிரியான சொல்லா சொல்லணும். இப்போ அழகுன்னு ஒரு பொருள், அழகு சொல்ல அழகை குறிக்கிறது ஒரு குழந்தை. அந்த குழந்தைய பார்த்து அழகா இருக்கு அப்படின்னு நான் சொன்னா, தம்பி அது அணியா இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா நான் அவுட்டு. இவர் சொன்னதுதான் மேல நிற்கும். அணியா இருக்குன்னு சொன்ன உடனே அம்மா கவிதா அம்மா வந்து அது எழிலா இருக்கு அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுங்க. இது காய் எழில் தான் உயர்ந்ததுன்னு. எழிலா இருக்குன்னு சொன்னத பார்த்துட்டு தம்பி அது ஏர் 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 என்ற சொல்லுக்கு அழகுன்னு அர்த்தம். எந்த மாதிரியான அழகுன்னா எல்லா உறுப்பிலும் ஒப்ப கிடப்பதோ ஒரு அழகுன்னு உரை எழுதினார் பேராசிரியர். சில பேருக்கு கண் மட்டும் அழகா இருக்கும், மூக்கு குடமா இருக்கு. சில பேருக்கு மூக்கு மட்டும் சித்திரத்துல செஞ்சு வச்சது மாதிரி இருக்கும். கண்ணை பார்த்தீங்கன்னா ஆண்டவனா இருக்கணும்னா கொண்டுக்கணும்னா இல்லைன்னா ஒன் சைடு ஓவராக ஒன்றை பார்க்க ஒன்று என்ன பார்க்கும், அந்த மாதிரியான கண்ணா இருக்கும். சில பேருக்கு கண்ணம் அழகா ஆப்பிள் கண்ணை மாதிரி இருக்கணும். வாயை திறந்தாங்கன்னா பல்லு ஒரு குடோன் மாதிரி அவ்வளோ பல்லு வச்சிருப்பான், ஏற்ற வச்சு. எந்தெந்த உறுப்புகள் எவ்வளவாறு அமைய வேண்டும் என்று அங்க சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்தந்த உறுப்புகள் அவ்வகையாகவே அமைந்திருக்கக்கூடிய அழகு உள்ள ஒரு குழந்தைய பார்த்துதான் ஏர் என்று சொல்லி பயன்படுத்தணும்னு பேராசிரியர் சொல்லியிருக்காரு. உரையாசிரியர் பேராசிரியர் எல்லா உறுப்பிலும் ஒப்ப கிடப்போது ஒரு அழகு. ஏர் முடிஞ்சுங்களா? தம்பி வந்து அது கணப்பா இருக்குன்னு சொன்னாங்க. ஏறும் தாண்டு அது கவினா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது அதுவும் தெரியாது. முருகனுடைய அழகை பற்றி
சொல்ல வந்தவர் திருமுருகாற்று படையில மதுரை கணக்காயரார் மகளார் நக்கீரனார் என்ன சொல்றாரு, முருகனுடைய அழக கவின்பெரு வனப்புனர். அதுக்கு மேல அவனால, ஏன்னா அவரும் ரெண்டு சொல்றாரு, கவின்னு ஒரு சொல்றாரு, அப்புறம் பெருவனப்புன்னு ஒரு சொல்றாரு, கவின் பெற்ற வனப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆகவே ஒரு சொல்லை சொன்னால் அந்த சொல்லை மீறக்கூடிய அளவுக்கு தன்னாலும் சொல் போட முடியாமல், எதிரியாலும் சொல் போட முடியாமல், அந்த மாதிரியான சொல்லை தேர்ந்தெடுத்து அந்த சொல்லுக்கு போட வேண்டும். அதனால தான் பேசக்கூடியவர்களை சொல்லின் செல்வர்கள் என்று சொல்றார். சொல்லின் செல்வர் என்று இலக்கியத்தில் பேசப்பட்டவர். சொல்லேர் உழவர் சொல்லுவார், சொல்லேர் இல்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை அப்படிங்கிறார். கம்பநாட்டாழ்வார் சொல்லுவாரு, இல்லம்பு சொல்லம்பு மேதினியில் இரண்டுண்டு, வில்லம்பின் சொல்லம்மே மேலதிகம், வில்லம்பு சுட்டதடா என் மார்பை சோழா, நின் குலத்தை சுட்டதடா என் வாயில் சொல். கம்பநாட்டாழ்வார் சொல்றார், வில்லம்பு சொல்லம்புன்னு ரெண்டு அம்பு இந்த மேதினியில உண்டு. சோழா, நீ விட்ட வில்லம்பு என் நெஞ்ச தொலைச்சு என்னை சாகடிக்க போகுது, நான் இனி இந்த சோழன் விளங்காது அப்படின்னு சொல்லம்பை உன் மேல ஏவுறேன், உன் நாடு விளங்காமல் போகும் என்று சொன்னதாக வில்லம்பு சொன்னது. களவேர் வாழ்க்கை, சொல்லேர் வாழ்க்கை, சொல்லேர் உழவர் என்றெல்லாம் அந்த சொல்லக்கூடிய இலக்கணத்தை பல சான்றோர்கள் சொல்றார். அப்படி அந்த சொல்லின் செல்வர் என்ற பதம் மட்டுமல்ல சொல்வல்லமை உள்ளவனுக்கு, சொல்வல்லமை உள்ளவனை குறிப்பதற்கு நாவலன், நாவலா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இந்த நாவலர் என்ற பட்டம் ஐயா நாட்டாருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் கொடுத்துச்சு. நாவலர் நாமூர் வேங்கடசாமி நாட்டார். நல்லா பேச தெரிஞ்சவங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்றாங்க சில்வர் டன் சீனிவாச சார். அவர் நாட்டு வெள்ளி நாட்டார் அப்படின்னு. அந்த மாதிரி பேசக்கூடிய பேச்சாற்றல் வல்லமையும் புலமையும் உள்ளவராக இருந்ததுனால தான் நாட்டாரையாவுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நாவலர் நாட்டாரையான்னு சொன்னார். அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாவலர் நெடுஞ்செழியன் ஒருத்தர். அவர் பேச தொடங்கினா 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பார். அதன் பிறகு நாவலர் சாசோ மாரிவாயில் பாரதி, பசுமல பாரதி, பாரதியோட நண்பன் பாரதி. அவர் சோ பாரதி, இவர் சு பாரதி. சு பாரதினா சுப்பிரமணிய பாரதி, அவர் சோ பாரதினா சோமசுந்தர பாரதி. 2 பேருமே இவர் கவிதையில சொல்லுவார். பாரதியோட கவிதையை பற்றி பாட வந்த கல்மணி தேசிய விநாயகர் சொல்லுவார், பாட்டு பொறுபுலவன் பாரதியடா, அவன் பாட்டை கண்ணோடு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிருகிருத்து போனேடா, அந்த கிருக்கில் உலகு மொழி பொறுப்பாயடா. வெயிலும் மழையும் அதில் தோன்றுமையடா, மலர் விரிந்து விரிந்து மனம் வீசுமையடா, குயிலும் மயிலும் காற்றில் கூவுமேயடா, மயில் குதித்து குதித்து நடம் ஆடுமேயடா, சொல்லுக்கு சொல்லழகு வேறு, சொல்லுக்கு சொல் அழகு ஏறிக்கொண்டே போகும், கவி துள்ளும் மரியை போல துள்ளும். அப்படி என்று கல்மணி தேசிய விநாயகர்களை பாரதியினுடைய பாட்டுக்கும் பாரதி பயன்படுத்தி இருக்கக்கூடிய சொல்லு பெண்ணுடைய அழக சொல்ல வந்த பாரதி சொல்லுவான், கவிதை கனிவிழிந்த சாட்சி பண் கூத்து எனும் இவற்றின் சாரணலாம் சேர்த்து மாதவள் மேனி வகுத்தான் பிரம்மன் என்று சொல்றது பாரதி. ஒரு பெண்ணோட அழகு, அந்த பெண்ணோட மேனி அழகு எப்பொழுதா இருந்துச்சுன்னா சினிமாவுக்கு பாட்டுலாம் கட்டி தந்து வெட்டி எடுத்து
காதல் என்னும் சாது. காதல் எப்படிங்க சாது முடியாது? தட்டி தட்டி திருச்சிகள் செய்த உருவமடா, அவள் தளதள என்று தடுங்கி நிற்கும் பருவமடான்னு தமிழகம் பாட்டு. பாரதி எழுதியிருக்கிறாரு, கவிதை கணிவுகின்ற சாற்றி. ஐயா பாடுவார், தனி தனி முக்கணி பிடிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து தனித்த நறும் தேன்பெய்தும் தனி பாலும் பெண்கின் தனிப்பாலும் சேர்த்து போட்டின் பருப்பிடையும் விரவி இனித்த நறுநெய்யலைந்து இளஞ்சூட்டின் இறைக்கு எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் செல்லமுதே அடித்தவர திருப்பொதுவை விடுந்து விளங்கும் நடத்தரசே அடிமலர்த்தி என் சொல்லணியாம் அலங்கல நீங்க. சிதம்பரத்துல சபையில நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய சபாநாயகனுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு பாட வந்த வள்ளல் பெருமான் சொல்றாரு, முக்கணியிலே சாறு பிடிஞ்சு தனித்தனியா வச்சுக்கணுமா, அப்புறம் ப்ரொபோஷனலா அதை கலக்கணுமா, ஒன்று கூட ஒன்று பார்த்து கலக்கக்கூடாது, இஷ்டு கடலை சேர்க்கணும், அப்புறம் சர்க்கரை, அப்புறம் கற்கண்டு, கற்கண்டோடு மட்டும் இல்லை கற்கண்டை கற்கண்டை அப்படியே கூட விடலாம், கற்கண்டை பொடி செய்து போடணும். நம்ம உடனே நினைப்போம், கற்கண்டை பொடி செய்யறதெல்லாம் ஜீனியாச்சே அதை போடுவாங்க. இல்லை, கற்கண்டோட சுவை தனி, ஜீனியோட சுவை தனி, சாப்பிட்டவனு தான் தெரியும். அந்த கற்கண்டுலேயே திருமண இதெல்லாம் முன்னால் வச்சிருப்பாங்க. அதோட மட்டும் இல்லை, வீடாவுக்கு போடுவாங்க சில கற்கண்டு, அதை வாயை போட்டு காட்டாதான் தெரியும். ஆகவே ஒரு கற்கண்டின் சுவையில் கலந்ததுக்கு நடராஜ பெருமான் எப்படி நிற்பார் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லுவார். அது போல பாரதி சொல்றான், கவிதை கனி பிழிந்த சாறு. கவிதையிலிருந்து சாறு எடுக்கணுமா, பண் ராகம் கூத்து டான்ஸ் கலை பாடல் கலை இதுல இருந்து சாரம் எடுக்கணுமா, கவிதையிலிருந்து சாரம் எடுக்கணும், பண் கூத்துல இருந்து சாரம் எடுக்கணும், எல்லாத்தையும் கொண்டு போய் படைப்பு கடவுளாகிய பிரம்மா கையில கொடுத்தது. உனக்குன்னு ஒரு பொண்ணை நீ உனக்குன்னு ஒரு பொண்ணை நீ செஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா எப்படி செய்வியோ அந்த பொண்ணை இந்த மெட்டீரியலை வச்சுக்கிட்டு செய்யலா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை படைச்சா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரியான அழகின்னு பாருங்க சொன்ன அந்த மாதிரி பேச்சு இருக்கணும். பேச்சுன்னா பாடினதான் பாட்டுகள் தான், பேசினதான் பேச்சு. பேச்சு பேச்சென்னும் பெரும் பூனை வந்தக்கால் பீச்சு பீச்சென்னும் கிளியினார்கள் காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம் கண்டுவிட்டால் தோணாமல் வாய்தலத்தை பூசுமே. பேச்சு பேச்சென்னும் பெரும் பூனை வந்தக்கால் பீச்சு பீச்சென்னும் மேடையில் இருந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவங்க யாராவது ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்க நம்ம காட்டில் நல்லா பேசுவாங்க, பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க, அவங்க பேசி பார்த்துருக்கோம் அப்படிங்கிற நிலைமைய அவங்க தலையை பார்த்த உடனே ஏன் பேச்சு தடுமா, அந்த தடுமாற்றம் செய்யக்கூடிய அளவிற்கு தடுமாறாமல் சொற்களை எல்லாம் தடமாறாமல் போட்டு கவிதை எழுதக்கூடிய வல்லமைக்கு தான் சொல்லுங்க. ராத்திரி சேது பிள்ளைக்கு சொல்லுவாங்க, சொல்லின்னு சொல்லுவாங்க. எஸ்.எஸ். மாரிசாமின்னு ஒருத்தர் அந்த காலத்துல சுதந்திரா கட்சி ராஜாஜி ஆரம்பிச்ச கட்சி. அப்போ அவர் ஒரு அவருக்கு பேர் கொடுத்தார் ராஜாஜி, செஞ்சொல் கொண்டது. பேச்சுல வல்லவனுக்கு சொல்லின் செங்கல் நாவலன் நாவலவன் செஞ்சொல் கொண்டல். சொல் மாறி சொல் மழை பேச்சே சொல்லுவாங்க,
பேச்சாறு சொற்பெருக்குங்க. ஒரு முறை அண்ணா அவர்களுடைய பேச்சை கேட்ட ராஜாஜி அவர்கள் சொன்னார், அவன் பேச்சா பேசுறான், நெருப்பான்னா கற்கிறானா. அந்த மாதிரி சொல்வன்மை, அந்த சொல்வன்மையில் அவர் நிறைய படிக்கலாம், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சிருக்கிறத முன்னால இருக்கிறவன் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். நானும் புரிஞ்சுக்கலாம், உங்களையும் புரிய விடாம செஞ்சா அது எப்படி இருக்குங்கிறதை வந்து சொல்றாரு. இவர் ஊற்றும் நாரா மலரணையர் கற்றது உணர விழித்துடையாதார். மிக நிலக்கோட்டையில போய் ஜாதி முல்லை வாங்கிட்டு வரீங்கன்னு சொல்லுங்க. மதுரை மல்லி, ஜாதி மல்லி வாங்கியாந்து கொத்து கொத்தா கட்டி வச்சிருக்காங்க. ஒரு பூ கூட ஒண்ணு சொல்லாம சொன்னது மாதிரி எல்லா மலரும் மலர்ந்து என்ன சொன்னாங்க? அத்தை மகள், முத்து பற்கள், ஆனால் கடிக்கும் வைக்கும். அத்தை மகள் தான் அவங்க குடிமகளை சொன்னதான். சிரிச்சான்னா முத்தெல்லாம் கொட்டை முத்தெல்லாம் தோற்று போயிடும். அது போல முத்து போல பல்லு, ஆனா குணம் எப்பேற்பட்ட குணம்னா கடிக்கும் வைத்தியம். அத்தை மகளும் போயிடுது, முத்து பற்களும் போயிடுது, அந்த குணம் இருக்கிறதுனால. அதை போல இனர் வார்த்தையை போடுறாரு பாருங்க வள்ளுவர். இனர்னா கொத்து, இனர் எரி தோய்வண்ண இன்னா செய்யணும் புனரின் நெகுடாமை சொல்லியிருக்காரு. இனருங்க சொல்லி இனர் ஊட்டும் நாரா மலரணையர். ஊட்டல் அப்படின்னா ஒண்ணு சொன்னாப்புல எல்லாம் மலர்றது, சும்மா மலர்றது இல்லை, அதுவே செவ்வி அடைந்து மலரணும். பையன் வாழைப்பழம் வீட்டுல காயா இருக்கும், அதை எடுத்து கையால கசக்கி சாப்பிடுவோம், அது பழுக்க வச்சுக்கணும். இப்போ மாம்பழத்துக்கெல்லாம் என்னமோ ரசாயன கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க, அந்த மாதிரி இல்லை, அதுவா. அதனாலதான் சொல்லுவாங்க, தானா கனியாத கனியை தடி போட்டு ஏண்டா அடிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பருவம் வந்து மூத்து மூப்படைந்து மலர்ந்த மலர், அது சூடிக்கொள்வதற்கு ஆள் என்றால் சூடிக்கொள்வது இனர் ஊட்டும் ஒத்து. நாளைக்கு அதில் ஒரு பாட்டு உண்டு. அள்ளிக்கொள்வண்ண குருமுகில் ஆகியும் கண்டி மேல் கை நீட்டார் சூடமுண்டு அம்மையார். செல்வம் பெரிதுடையராயினும் கீழ்களை நல்லார் அறிவுடையார். ஆரடியார்ல சமணமொழி ஒருத்தர் சொல்றார், கள்ளி பூ பார்த்துருக்கீங்க, வட்ட கள்ளி பெரிய பூ இருக்கும், இன்னும் சில கள்ளி இருக்கு, அப்படியே சேர்த்து அள்ளிக்கலாம் போல இருக்கும், அவ்வளோ கள்ளி. ஏன் இந்த வெண்ணாத்தாங்கார வாங்க எருக்கு பூத்து கிடக்கும், கொத்து கொத்தா பூத்து கிடக்கும், அள்ளி அப்படியே சேர்த்து அள்ளிட்டு போறாங்க. குவி முகி எருக்கம் கண்ணீர் குறுந்தொகை ஆசிரியர். அந்த மாதிரி அள்ளிக்கொள்வண்ண குறுமுகிலாயினும் கள்ளி மேல் கை நீட்டார். கள்ளி மேல கையை நீட்ட மாட்டான், ஏன்னா சூடும் பூ அம்மையார், அது சூடை சூடிக்கொள்ளக்கூடிய. செல்வம் பெரிதுடையராயினும் அசமான செல்வம், அதானி செல்வம் உங்கள்கிட்ட வந்தால் கொடுக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு நாய் திரும்பி பார்க்க. செல்வம் பெரிதுடையராயினும் கீழ்களையும், அந்த வார்த்தை பாருங்க, இந்த கல் என்ற விதி அகிலனை பண்ணி தான் போகணும். நம்ம மனிதர்களையும் போட்டுக்கிறோம், ஏன்னா நம்ம அது மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கீழ்களை அச்சமே கீழ்களது ஆச்சாரம் வருது. அந்த கல்வரும் விளையாடுகிற அந்த மாதிரி இதழ் ஊட்டும் நாரா மலரணையர் யாருடானா கற்றல்
உணர சரி உணர நீங்க உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்லணும்னா என்ன செய்யணும்? நான் முதல்ல விளங்கிக்கணும். ஏன்னா சொல்ற கருத்தை இந்த மாதிரியான வயசு உள்ளவங்கள்ட்டையும் நான் கருத்து சொல்லலாம், 5ஆம் வகுப்பு பிள்ளைங்கள்ட்டையும் போய் சொல்லலாம், 3ஆம் வகுப்பு பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லலாம், ஆய்வு மாணவர்கள்ட்டையும் நான் சொல்லலாம். தொல்காப்பியம் நடக்கும் போது சொல்ற மொழி ஸ்டைல்கள் எழுவாய் பயன்களை சொல்லி தரோம் பாருங்க பிள்ளைங்க, அந்த ஸ்டைல போய் அவங்க சொல்லுங்க. அவன் தாங்குவானா? அதை அவன் தாங்கிக்குவானா? தாங்கிக்குவானா இல்லை அதை வாங்கிக்குவானா அப்படின்னு பார்த்து நான் பாட்டில் நம்ம போது சொல்லிட்டு இருக்கிறது நம்ம பாட்டில் இருக்குது. ஒரு எரும கண்ணுட்டி மேல ஒரு ஈ ஒன்று உட்கார்ந்துச்சான். அந்த ஈக்கு தான் பேர் தெரியல. அதனால அந்த ஈ எரும கண்ணுட்டியை பார்த்து சொல்லிச்சான், பொழுதும் கண்ணே என் பேர் என்ன கேட்டேன். அந்த எரும கண்ணுட்டி சொல்லிச்சான், எனக்கு தெரியாது, பக்கத்துல இந்த ஆயி பெரிய எருமை அதை பயந்து வச்சுட்டா அதை போய் கேளுங்க. உடனே இந்த ஈ பொழுது கண்ணே கண்ணின் தாயே ஏன் பேர் அது சொல்லிச்சான்னா, எனக்கு தெரியாது, என்னை மேய்க்கிறாளே ஒரு ஆயா அவளை கேளு. உடனே இந்த ஈ பொழுது கண்ணே கண்ணின் தாயே கண்ணு மேய்க்கிற ஆயா என் பேர் என்ன? அவ சொன்னாலாம் அந்த கிழவி, எனக்கு தெரியாது, என் கையில் இந்த கம்பு ஒன்று வச்சுக்கேன்னு இதை கேளு. பொழுது கண்ணே கண்ணின் தாயே கண்ணு மேய்க்கிற ஆயா ஆயின் கை போலே ஏன் பேர் என்ன? அதுக்கு அந்த பிச்சு சொல்லிச்சான், எனக்கு தெரியாது, அந்த மரத்துல இருந்து தான் ஒழிச்சா அந்த கிழவி அந்த மரத்தை போய் கேட்டான். அந்த பிச்சு பொழுது கண்ணே கண்ணின் தாயே கண்ணு மேய்க்கிற ஆயா ஆயின் கை போலே போல் இருந்த மரமே ஏன் பேர் என்ன? அந்த மரம் சொல்லிச்சான், எனக்கு தெரியாது, என் மேல உட்கார்ந்து கொக்கு அதை போய் கேள்விச்சான். உடனே இது பொழுது கண்ணே கண்ணின் தாயே கண்ணு வைக்கிற ஆயா ஆயுதத்தை போலே போல் இருக்கும் மரமே மரத்தில் உள்ள கொக்கே என் பேர் என்ன? அந்த கொக்கு சொல்லிச்சான், எனக்கு தெரியாது, ஒரு குளம், அந்த குளத்துல தான் நான் நீராடுவேன், அந்த குளத்தை போய் கேளுச்சான். பொழுது கண்ணே கண்ணின் தாயே கண்ணு வைக்கிற ஆயா ஆயுதத்தை போலே போலிருக்க மரமே மரத்தில் உள்ள கொக்கு நீராடும் குளமே ஏன் பேர்? அந்த குளம் சொல்லிச்சான், எனக்கு தெரியாது, எனக்கு மேங்களுக்கு மீன் அதை கேள்வி. இது அப்படியே காத்துக்கிட்டே வந்து ஒரு மீன் வந்து பார்த்து பொழுது கண்ணே கண்ணின் தாயே கண்ணு வைக்கிற ஆயா ஆயுதத்தை போலே போலிருக்கும் மரமே மரத்தில் உள்ள கொக்கு நீராடும் குளமே குளத்தில் உள்ள மீனே ஏன் பேர் என்ன? அது சொல்லிச்சான், எனக்கு தெரியாது, தூண்டி போட்டு என்ன பிடிக்கிறாங்க அந்த வலைய அவனை போயிருக்காங்க. பொழுது கண்ணின் தாயே கண்ணு வைக்கிற ஆயா ஆயுதத்தை போலே போலிருந்த மரமே மரத்தில் உள்ள கொக்கு நீராடும் குளமே குளத்தில் உள்ள மீனை மீன் பிடிக்கும் வலையா என் பேர் என்ன? அவன் சொன்னானா, எனக்கு தெரியாது, நான் மீனெல்லாம் முடிச்சிருக்கேன், அந்த சட்டையில மீன் சட்டையில தான் போடுவேன், அந்த சட்டையை கேளு. பொழுது கண்ணின் தாயே கண்ணி வைக்கிற ஆயா ஆயுதத்தை போலே போலிருந்த மரமே மரத்தில் உள்ள கொக்கு நீராடும் குளமே குளத்தில் உள்ள மீனை மீன் பிடிக்கும் வலையா வலையினுடைய சக்தி என் பேர். அந்த சக்தி சொல்லிட்டான், எனக்கு தெரியாது, என்னை செய்வான் அந்த கொசவன் அவனை போய் கேட்டுச்சான். பொழுது கண்ணின் தாயே கண்ணு வைக்கிற ஆயா ஆயுதத்தை போலே போலிருந்த மரமே மரத்தில் உள்ள கொக்கு நீராடும் குளமே குளத்தில் உள்ள மீனை மீன் பிடிக்கும் வலையா வலையினுடைய சக்தி செய்யும் கொசவா ஏன்? அவன் சொன்னான், எனக்கு தெரியாது, என் கையில வச்சுக்கேன்னு மண்ணு பிசைஞ்சு இருக்கும், இந்த மண்ணை கேளுங்க. பொழுது கண்ணின் தாயே கண்ணு வைக்கிற ஆயா ஆயுதத்தை போலே போலிருந்த மரமே மரத்தில் உள்ள கொக்கு நீராடும் குளமே குளத்தில் உள்ள மீனை மீன் பிடிக்கும் வலையா வலையினுடைய சக்தி செய்யும் குயவன் கை மண்ணே எரிஞ்சேன். அதுக்கு அந்த மண்ணை சொல்லிட்டான், எனக்கு தெரியாது, தெரியல, ஒரு பள்ளம், அந்த இடத்துல தான் என்னை வெட்டி எடுத்துட்டு வந்தான், அதை போய் கேளுங்க. இங்கே இருந்து போய் பொழுது கண்ணின் தாயே கண்ணு வைக்கிற ஆயா ஆயுதத்தை போலே போலிருந்த குளமே மரத்தில் உள்ள கொக்கு நீராடும் குளமே குளத்தில் உள்ள மீனை மீன் பிடிக்கும் வலையா வலையங்கை கட்டி சட்டி செய்யும் கொசவா கொசவனுடைய மண்ணே
மண்ணை வெட்டினா இடமே அதுக்கு அந்த மண்ணு சொல்லுதான் எனக்கு தெரியாது, என் மேல உள்ள புல்லு அதை போய் கேட்டுதான் முருகுடு கண்ணே கண்ணிந்தாயே கண்ணமிக்கிறாய் இந்த மரத்தில் உள்ள கொட்டை கொட்டை குழந்தை குழந்தை உள்ள மீனை மீன் பிடிக்கும் விளையா வளையந்தை சட்டி சட்டி செய்யும் பசுமை மண்ணை மண்ணை கட்டின இடமே இடத்தில் உள்ள புல்லே அந்த புல்லு சொல்லிதான் எனக்கு தெரியாது, இந்த என்னை மேஞ்சி இந்த குதிரை அதை கேளுதான் கண்ணை கண்ணின் தாயே கண்ணின் தாயா ஆய்வியை ஓலை ஓலை உள்ள மரமை மரத்தில் உள்ள தொக்கை தொக்கு நீராடும் குழந்தை குளத்தில் உள்ள மீனை மீன் பிடிக்கும் வளையா வளையங்களை கட்டி கட்டி செய்யும் கொசவங்கள் மண்ணை மண்ணை வெட்டின இடமை இடத்தில் உள்ள புல்லை நீரும் குதிரையே ஏன் வேறு என்ன கேட்டுட்டு போய் குதிரையோட மூக்குல உட்காந்துட்டான். அது ஏன் வேறு ஒரு ஈக்கு தான் பேரு என்ன சொந்தமா பாதகம் அது அதுக்கு இவ்வளவு வீரம். இந்த மாதிரியும் இந்த மாதிரி பேசலாம், அதை இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட பேசலாம். ஏன்னா என் நேரத்தையும் எடுத்துருக்கு, உங்க நேரத்தையும் எடுத்துருக்கு, இந்த நேரத்தில் ஒரு திருக்குறளை ஒன்று சொல்லிக்கலாம், அதையும் சொல்லாம இருக்கிறது. அதே பற்றி ஒரே சொல் தன்மைனா வெறும் கருத்தாழத்தை மட்டும் வச்சுக்கிறீங்க, சொல்ல கேட்கறது மாதிரி. அஞ்சியே என்றவன் ஊர் வைத்தான் நானும் அவன் அஞ்சியான் என்பவன் நான் வாய் நேர்ந்தேன் அஞ்சியான் அஞ்சியேன் அஞ்சியேன் என்று வைக்கும் அஞ்சித்தான் அஞ்சியாய் அஞ்சியாக்கு. ஒரே சொல்ல சொல்லுக சொல்லை எரிந்தவர் சொல்ல அச்சொல்லை என்று சொல் பின் வரும் நிலை துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய மழை பற்று பற்று அப்பத்தை பற்றின பற்று. அப்புறம் அந்த சொல்லுலையே உதடுமட்டாத சொல்லுன்னு சில சொற்கள் வல்லிரமா இடத்திறத்து கொற்றொடி நீ பிடித்து தடித்து சுடற்கொடி திக்கடை திக்கடு மாற துணித்து வைத்தார் நடக்கொடி கொற்றொடிக்க கழிக்க குற்ற துணை விட்டு கடற்படை கொற்றவன் கொற்றொடி தேர்ந்து கண்டுத்தது அப்படின்னு வல்லின எழுத்தா வர்றது மாதிரி பாடுறது, மெல்லின எழுத்தா வர்றது மாதிரி. அதே மாதிரி வைகளும் வைகள் வரக்கென்றும் அவதுனரார் வைகளும் வைகளை வைகளில் இருக்கிறார் வைகளும் வைகத்தில் வாழ்நாட்டில் வைகள் வைகள் சொல் நன்மையில் சொல்லை அடுக்கி சொல்லக்கூடியது உண்மைதான், சொல்லுல பொருளடங்க சொல்லுவதும் சொல்வன்மைதான். சொல்லை சொல்லி எதிரியை வசப்படுத்துவதும் சொல்லின் நன்மைதான். சொற்களை ஆழமான சொற்களை தேவையான நேரத்தில் சொல்லி கருத்துக்களை பதிவு செய்வதும் சொல்வன்மைதான். அந்த மாதிரி பல சொல்ல காம் ஒருவர் நன்ற சொல்றாரு, குற்றம் இல்லாத சில கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லாதவர் பலவற்றை பேசணும்னு ஆசைப்படுவார். அண்ணா சொன்னார், 2 கையே இல்லாதவன் முயல் கொம்பை ஊன்றி ஆகாயத்தில் ஏறி அங்கே மகிழ்ந்திருந்த தாமரை மலரை பறித்து வந்து இடுப்பில்லாத தன் காதலிக்கு சூட்டி விட்டான். அந்த மாதிரி எதுவுமே இல்லாதத நிறைய சொல்லி அதை வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, அதுல மன்றங்கிற சொல்ற பல சொல்ல காமுறுவர் மன்ற பலவற்றை பேச வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் சத்தியமா யார் அவங்க? மாசற்ற சில சொல்லல் பேசாதவர்கள், குற்றமற்ற குறையற்ற. எத்தனை குற்றம், 10 வகையான குற்றம் இருக்கு, 10 வகையான அழகும் இருக்கு. 10 வகையான அழகும் நிறைந்த பாடல் தாமரை துறையும் காமர் சேவடி பவளத்தன்ன மேனிதிகளொளி குன்றியைக்கும் உடுத்தை குன்றில் நெஞ்சு பகையறிந்த செஞ்சுடர் நடுவேல் சேவலம் கொள்ளியவன் காப்ப ஏம வைகள் எய்கின்றால் உலகை என்று குறும்பவைக்கு வரக்கூடிய
கடவுள் வாழ்த்து பாட்டு 10 குற்றமும் இல்லாத பாட்டு. 10 குற்றம் இல்லாததுன்னா சுருங்க சொல்லல், விளங்க வைத்தல், நவீந்தோட்டினை, நன்மொழி புணர்தல், ஓசையுடமை, ஆடமுழைத்தாதல், விலங்கு உதாரணத்தை ஆகுதல், நூலுக்கு அழகென்னும் பத்தே. இன்னொன்னு இருக்கு, நிறைய வெறும் 10 குற்றங்கள் நிறைந்த மற்றம் குறித்து நிறைய குறை உள்ள பாடல்களும் அந்த மாதிரியான பாடல் குற்றங்கள் நீங்கியவாகவும் இருக்கணும், குணம் நிறைந்தவையாகவும் இருக்கணும், கூடியிருக்கக்கூடிய அவை அறிந்து அவைக்கு தேவையானவற்றை சொல்வதாகவும் இருக்கணும், சொல்லி இருக்கக்கூடிய தலைப்பில் இருந்து பிசகாமலும் இருக்கு. அதனால தான் அதுக்கு மொய்தின் மொய்ய சொல் மூர்க்கலுற்றேன் என்னை வைத வைவில் மராமரம் ஏழ்துளை எய்த எய்தவன் எய்திய மாக்கரை செய்த செய்தவன் சொல் நின்ற தேயத்தேன்னு கம்பநாட்டாழ்வார். சொற்களை எப்படி இருக்கணும் அப்படின்னா மொய்தின் மொய்ய சொல் மூர்க்கல் எழுதுறேன்னு சொல்லல கம்பன், நூல் மூத்தேங்கிறான், நூலை மூத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மொய்தின் மொய்ய சொல் சொற்களிலேயே சிறந்த சொல்லாக தேர்ந்தெடுத்து சொற்களை அடக்கி கருத்துக்களை சொல்லக்கூடிய வன்மை, அந்த வன்மை தான் வன்மையில் எல்லாம் தம்மில் பெரியார் தமரா ஒருகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. வன்மையில வல்லம், சொல்லாற்றல்ல சொல்லாற்றல் எது சிறந்தது. அப்படி என்று நிறைய கருத்துக்களை அந்த 10 குறள்ல நான் 4-5 குறள் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அவ்வளவு வல்லமை உடைய அதிகாரம் இது. அந்த சொல்வன்மை உள்ளவர்கள், நாவன்மை உள்ளவர்கள், பேச்சுத்திறன் உள்ள சொல்லுக்கு ஒரு வார்த்தை தமிழ்ல வந்து வாய், வாய் உள்ள பிள்ளையார் தான் பழக்கிறதா பாருங்க. எல்லாருக்கும் வாய் இருக்கு, மாட்டுக்கெல்லாம் வாய் இல்லாத வாய் இல்லைல்ல, வயல்ல நின்று அவங்களுக்கு என்ன பேசாம போங்க. அந்த மாதிரி வாய் என்ற சொல்லுக்கும் பேச்சு அப்படின்னு பொருள், சொல் என்ற சொல்லுக்கும் பேச்சுன்னு பொருள். பேச்சு நவிழ்தல், கூறுதல், பகர்தல், செப்பல், இது மாதிரி சொல்லக்கூடிய சொல்லின் வகைகளை சொல்லுவதற்கு ஒரு பெரிய பட்டியலை 4 பக்கம் எழுதி வச்சிருக்காங்க. சொற்கள் சொல்லுதல், அந்த சொல்லுவதைய வைதலும் சொல்லுதல் தான், வாழ்த்தலும் சொல்லுதல் தான், புகழ்தலும் சொல்லுதல் தான், நிகழ்தலும் சொல்லுதல் தான், தூற்றலும் சொல்லுதல் தான், ஏசுதலும் சொல்லுதல் தான். எல்லாம் சொல்லின் வகை. ஆனால் சொல்லின் வகையெல்லாம் வேறு வேறு. இவ்வளவு சொல்வன்மையும் நிறைந்த ஒற்றை மொழி உலகத்தில் இருக்கிறது என்றால் அது என் தாய் தமிழ். அவ்வளவு வல்லமையும் அடக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த மொழியை வைத்துதான் பாடிவிட்டார். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்க உங்களுக்கு பார்க்க ரொம்ப நாளாச்சு. மேடையில் பேசி ரொம்ப நாளாச்சு. இந்த மாதிரியான அவையை கண்டும் ரொம்ப நாளாச்சு. ஆகவே கொஞ்ச நேரம் வாய் நீளம் காட்டி இருந்தேன்னா அதற்காக மன்னிக்க வேண்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.